ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு நான் சுரக்காய் வச்சு ஒரு சூப்பரான கூட்டு. சுரக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இதில் பாசிப்பருப்பு சேர்த்து நம்ம கூட்டு பண்ண போகிறோம். இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்கும். நெய் போட்டு கொஞ்சம் சூடான சாதத்தில் இந்த கூட்டு ஒரு வாட்டி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு காரக்குழம்பு சேர்த்து செஞ்சிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். வாங்க இந்த சுரக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சட்டுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சுரக்காய் எடுத்துகிட்டு தோல் எல்லாம் சீவிட்டு நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். சுரக்காய் எப்போவுமே முத்துனது இல்லாமல் எலசாக இருக்கிற சுரக்காய் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சுரக்காவும் தக்காளியும் கட் பண்ணி வச்சிட்டோம். இப்போது நம்ம பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பு நான் 1/2 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போது ஒரு குக்கர் எடுத்துகிட்டு இந்த பாசிப்பருப்பு போட்டுட்டு ஒரு கப் தண்ணியும் ஊற்றிடுங்க. அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சுரக்காவும் இதில் போட்டுருங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் இந்த சுரக்காவும் பருப்பும் வேகிற வரைக்கும் நம்ம ஒரு 3-4 விசில் வர வரைக்கும் குக்கரை ஆன் பண்ணி வச்சிடுங்க. இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு தேவையான ஒரு பேஸ்ட் அரைக்கணும். நம்ம காய் வேகிறதுக்குள்ளே அந்த பேஸ்ட் அரைச்சிடலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் தேங்காய், நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஒரு 1/2 மூடி எடுத்துக்கோங்க. இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஒரு கப்பு பாசி பருப்புக்கு இது கரெக்டாக இருந்தது. நீங்கள் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போது இதில் 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு ஏன் போடுறோன்னா இந்த கூட்டில் நம்ம பாசி பருப்பு சேர்த்துருக்கோம். அதனால் ஜீரகமும் மிளகு போட்டோம்னா நல்லா ஜீரணமாயிடும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால் நம்ம இதில் மிளகு அப்புறம் ஜீரகமும் போட்டு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட் தான் இந்த கூட்டுக்கு ரொம்ப ருசி கொடுக்கும். இப்போ இது பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம காயும் வெந்திருக்கோம். இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம் வாங்க. கடாய் சூடு பண்ணிவிட்டு இதில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் மறக்காமல் போட்டுக்கோங்க. நீங்கள் பூண்டு சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். ஆனால் கூட்டில் நான் எப்போவுமே பூண்டு சேர்க்க மாட்டேன். சில பேர் சேர்ப்பாங்க. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பில் இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காய் வெந்துருச்சு இல்லையா, பருப்பு காயும் இதில் கொட்டிடலாம். நம்ம சுரக்காவும் நல்லா வெந்துருச்சு. நம்ம போட்ட பருப்பும் குழஞ்சி நல்லா வெந்துருச்சு. இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அந்த தேங்காய் பேஸ்ட் இதில் ஊற்றிடுங்க. மிக்ஸியும் கழுவிட்டு ஒரு 1/2 கப் தண்ணியும் ஊற்றிடுங்க. அப்புறமா இதில் நம்ம ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். இந்த பாசிப்பருப்பு ஃபஸ்ட்டு நல்லா கடைஞ்சி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம பாசிப்பருப்பு நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டும் போட்டுட்டோம். அப்புறமா ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. மிக்ஸி கழுவிட்டு அந்த தண்ணியும் நான் ஒரு 1/2 கப்பு ஊற்றிட்டேன். இப்போ நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். இந்த தேங்காய் போட்டதுனால நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த கூட்டு கொதிக்க விட்டோன்னா நம்ம சூப்பரான சுரக்காய் கூட்டு ரெடி ஆகிடும். இது அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது கூட ஒரு காரக்குழம்பும் சேர்ந்து சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.